நடக்கும். இதே போன்று செங்கல் மீது நடக்கும் போட்டி. தம்பி ரெடியா? போன மட்டும் போக இருக்கணும். தம்பி செங்கலை தூக்கிட்டு கயிறு வரைக்கும் போகணும். செங்கலை இழுக்க கூட ஓடுனா செங்கலை கொண்டு வந்து வீட்டுக்கு போயிரு. தம்பி செங்கலை இழுக்க கூடாது, தூக்கி வச்சு ஓடணும். சரியா? சைடு வரைக்கும். காலை கீழே ஒண்ணுனா அவுட்டு. யாரையும் தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டா நாங்க பொறுப்பு கிடையாது. எப்படி வேணா வச்சு ஓடி. அப்ப அப்படி வைக்க கூடாது. காலை தூக்கிட்டு ஒரே கல்லையில ரெண்டு காலம் வைக்க கூடாது. தம்பி யாரையும் தள்ளி விட்டுறாத. தள்ளி விட்டா நாங்க பொறுப்பு கிடையாது. இருக்கணும். தம்பி ரெடியா? அந்த கோடுகிற வழக்கத்தை சொல்லு. அந்த கோடுகிற வழக்கத்தை சொல்லிடு. இந்த கோட்டை நின்றாங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. செங்கலை தூக்கி வைக்க. பின்னாடி 2 பேரும் பாரு தம்பி. ஒரு 2 பேர் கையை காலை ஊன்றாங்கன்னு பாரு. சும்மா உட்கார்ந்தாங்க. கையை எதையும் ஊன்னா வெளியே எடுத்துரு. யோசிக்காத வெளியே எடுத்துரு. கைத்தடி உற்சாகப்படுத்துங்க. செங்கலை தூக்கி வைக்க. தூக்க முடிஞ்சா தூக்க மாட்டானுங்களா? தம்பி பொறுமையா போ. பரிசீலனை செய்யலாம். தம்பி கல்லை எடுத்துட்டு ஓரமா போயிரு. வேற யாருக்கும் இடத்துல இருக்க கூடாது. 6 முதல் 8ஆம் வகுப்பு சிறுவர்களுக்கான செங்கல் மீது நடக்கும் போட்டி. பொறுமையா வரலாம். எப்ப வேணா யாரு வேணா காலை விடுவாங்க. பொறுமையா வாங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. கயிறு எடுத்து போடு. தம்பியாக கயிறு வரைக்கும் போனோம். பொறுமையா வா. கோடு கிடையாது. கயிறு வரை போகணும். பொறுமையா நின்று கூட போ. கீழே உட்காராத. கயிறு வரை போகணும். இந்த கோடு கிடையாது. பொறுமையா போ. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. எண்ணி விட்டாங்க. கவனமா வரணும். சரி வரட்டும். வாங்க நேரம் போட்டோம். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. போட்டி முடிஞ்சாலும் இறுதி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும்னு வந்துட்டு இருக்கான். கை தட்டுங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன ஒரு போட்டின்னு பாருங்க. செங்கலை எடுத்துட்டு நான் போக மாட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு நிக்கிறான். டேய் இங்க வாய். இவன் அதுல மிஸ் பண்ணிட்டான். இவன் கோட்டுக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டான். 2 பிரைஸ் வந்துட்டு. அப்படியா? சரி. தம்பி ரெடியா? முதல் 2 பிரைஸ் முடிஞ்சிட்டு. இது சும்மா வந்துட்டு இருந்தான்.